ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி பூ கட்ட தெரியாதவங்க கூட 2 நிமிஷத்தில் அழகாக பூ கட்டலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்ச மல்லிகைப்பூ வச்சே நான் உங்களுக்கு கட்டி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையானது பூவும் அண்ட் பூ கட்டுற நூலும் தான். இந்த பூ கட்டுற நூலை நம்ம இப்போ வித்தியாசமாக கட்டுறது போகிறோம். ஸோ ஜன்னல் கம்பி இருக்கு இல்லையா, ஜன்னல் கம்பியில் வச்சும் நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கலாம். எப்படி நாட் போடணும்னு நான் காட்டுறேன். இல்லை ஜன்னல் கம்பி, அப்படி இல்லாட்டி நீங்கள் சேரோட கால் இருக்கும் இல்லையா, ஒரு கால், அப்படி இல்லாட்டி கட்டலோட கால், இந்த மாதிரி எதில் வேணாலும் வச்சு கட்டலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா இது கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு டைட்டாக போட்டுக்கோங்க. இவ்வளோதான். இப்போது இந்த ரெண்டும் சேர்ந்தது ஒரு நூலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவதாக இங்கே ஒரு நூல் இருக்கு இல்லையா, இது பெருசாக, இது ஒன்று, இது ஒன்று. அண்ட் மூணாவதாக இந்த நூலை நம்ம இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ நீளமாக உங்களுக்கு பூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஜன்னல் கம்பியிலேருந்து நீங்கள் நீளமாக பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுனால உங்களுக்கு சின்னதாக கட்டி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அந்த ரெண்டுக்கும் நடுவில் வச்சுக்கிறேன். உங்கள் கையில் அதை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்போ சின்ன காம்பாக இருந்தால் கூட இதில் நீங்கள் ஈஸியாக கட்டிடலாம். மல்லிகைப்பூ வாங்கினாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு கட்டுறது. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று பூ வச்சதுக்கப்புறமா இந்த மூணாவதாக இருக்கிற நூல் இருக்கு இல்லையா, தேர்ட், அதை எடுத்து அந்த 2 நூலுக்கும் மேலே போடுறோம். அந்த பக்கமாக போட்டு இந்த 2 பக்கத்துக்கும் உள்ளே கை விட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த வீடியோவோட எண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடுச்சு. என்ன பண்ணாலும் இது விழுகாது. ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு பூ எடுத்துக்கோங்க, சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக இன்னொரு பூ எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா உங்கள் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மூணாவதாக இருக்கிற அந்த நூலை எடுத்து அந்த 2 நூல் மேலே போட்டு அந்த பக்கமாக விட்டு எடுக்க போகிறோம். இவ்வளோதான். டைட் பண்ணிக்கலாம். சிம்பிள். ஸோ இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கட்டிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 மினிட்ஸில் கட்டிடலாம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது முடிஞ்சிடும். கண்டிப்பாக இதை கட்டும்போது உங்களுக்கு பூ உதிராது, எதுவுமே விழுகாது. அண்ட் இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் இவ்வளோ அழகாக கட்டிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அகெயின் மறுபடியும் மேலே ஒரு பூ அண்ட் கீழே இன்னொரு பூ வச்சுக்கலாம். சென்டர்லேயே தான் நம்ம 2 பூவுமே வைக்க போகிறோம். அந்த 2 நூலுக்கு நடுவில் அந்த 2 நூலை நீங்கள் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பூ நல்லா நெருக்கமாக வரும். இல்லைனா கேப்பாக ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா இருக்காது. அண்ட் தேர்டு, அந்த நூலை வச்சு க்ராஸாக போட்டு டைட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக நெருக்கமாக வந்திருக்கு பாருங்கள் பூ, கையில் கட்டின மாதிரியே. இது பார்த்திங்கன்னா நீங்கள் காலில் கூட இந்த கட்டை விரல் வச்சு செய்யலாம். நீங்கள் கால் கட்டை விரலில் இந்த மாதிரி கம்பிக்கு பதிலாக கால் கட்டை விரலை வச்சு நீங்கள் கால் நீட்டி பாட்டிங்கெல்லாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க, யாராவது பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த 2 நூல் இருக்கு இல்லையா, அந்த 2 நூலை கட் பண்ணிக்கோங்க, அந்த ஜன்னல் கம்பி விட்டு வர்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த 2 நூலை ஒரு பக்கமாகவும், மூணாவதாக இருக்கு இல்லையா, இந்த நூலை இன்னொரு பக்கமாக வச்சுட்டு இது 2யும் நம்ம லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்க போகிறோம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இதையும் நம்ம 2 நாட் போட்டுக்கலாம் சேஃப்டிக்காக. ஸோ இந்த நாட் மட்டும் போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டின எல்லாமே வேஸ்ட் ஆன மாதிரி எல்லாம் உதிர்ந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதை கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பூ கட்டி ரெடியாகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணாலும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். கையில் கட்டினா கூட இவ்வளோ அழகாக நெருக்கமாக கட்ட முடியாது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பூ கட்டினது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்கள் எவ்வளோ தான் இதை என்ன இது பண்ணாலும் உதிர்ந்தே வராது இந்த பூ. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு முடிச்சு. தேங்க்யூ கைஸ்.